வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே ஹெல்த்தியான குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ஹைட்டு வெயிட்டு எல்லாமே சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். டக்குன்னு நம்ம இதை ஒரு செர்லாக் மாதிரி கஞ்சி மாதிரியும் செய்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி பால் கூட சேர்த்து காய்ச்சியும் கொடுக்கலாம். மில்க் ஷேக் மாதிரி ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கொடுக்கலாம். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை லஞ்ச் டைம்லேயோ ஸ்நாக்ஸ் டைம்லேயோ டக்குன்னு நம்ம அழகாக நைட் டின்னருக்கு கூட தாராளமாக கொடுக்கலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு நான் கேழ்வரகு மாவு, ராகி மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. இது மூணுமே 8 மந்த்ஸ்லேருந்து தாராளமாக நம்ம இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் பவுடராக செஞ்சு குழந்தைங்களுக்கு செர்லாக் மாதிரி செய்து கொடுக்கலாம். இது மூணுமே குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நல்லா வெயிட்டும் போடும். இப்போ இதை ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டீங்க அப்படின்னா இந்த மாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு இது நல்லா செவந்து வரும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சம் நட்ஸும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பாதாம், முந்திரி, பிஸ்தா மூணுமே கொஞ்சமாக எடுத்து நான் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் வால்நட் இருந்தால் கூட இது கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி நட்ஸையும் நல்லா வறுத்துருங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு இதையும் நம்ம அந்த மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்து எடுத்து வச்சுருக்கிற மாவு கூட சேர்த்து ஆற வச்சுக்கலாம். இது கூட நான் 2 ஏலக்காயும் சேர்த்து வறுத்துருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இது கூட ஸ்வீட்னஸ்க்காக நான் கொஞ்சமாக கல்கண்டு சேர்த்துக்கிறேன். கல்கண்டையும் சேர்த்துட்டு இதெல்லாம் ஆறுன பின்னாடி ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம எல்லாமே பவுடராக தான் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப நேரம்லாம் அரைக்க தேவையில்லை. அந்த நட்ஸ் மட்டும் அரைஞ்சி வந்தால் போதும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஹெல்த் மிக்ஸ் பவுடர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஏலக்காய் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மார்னிங் எல்லாம் செய்கிறதுக்கு டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துடலாம். நைட்டு டின்னருக்கும் டக்குன்னு குழந்தைங்களுக்கு அழகாக செய்து கொடுத்துடலாம். ஸ்நாக்ஸ் டைமில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு கஞ்சி மாதிரி செய்து கொடுக்கலாம். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட்டும் போடும். இப்போது 8 மந்த்ஸ்லேருந்து 12 மந்த்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கஞ்சி செய்கிறதுக்காக இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். எப்போவுமே இதெல்லாம் செய்யும்போது கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு கட்டி சேராது. அதுக்காக தான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை கைவிடாமல் கலந்து விட்டு நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸ்வீட் பத்தலைனா மட்டும் நீங்கள் ஃபைனலாக கொஞ்சமாக நட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி, வெல்லம் இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் நமக்கு கஞ்சி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு மிதமான சூட்டில் அழகாக குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுறலாம். இப்போ இதுவே இந்த பவுடரை யூஸ் பண்ணி அந்த மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை யூஸ் பண்ணி மில்க் ஷேக் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் ஒரு சாஸ்பேனில் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இந்த மாவெல்லாம் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் கஞ்சி மாதிரி இதை நல்லா கொஞ்சம் திக்காகவே காய்ச்சிக்கலாம். இது நல்லா ஒரு கொதி பிடிச்சு வரட்டும். இது இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி பிடிச்சு வந்த உடனே நான் பால் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை இது கூட சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே சூப்பரான ஹெல்த் மிக்ஸ் மில்க் ஷேக் அழகாக ரெடி ஆயிரும். இப்போ பால் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ஸ்வீட்னஸ் கம்மியாயிரும். அதனால் ஃபைனலாக குழந்தைக்கு கொடுக்கும்போது நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கருப்பட்டி, வெல்லம் இந்த மாதிரி ஏதாவது சேர்த்து கொடுக்கலாம். மில்க் பாயில் ஆகும்போது நம்ம அதெல்லாம் சேர்க்கக்கூடாது, மில்க் திரிஞ்சு போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான இந்த ஹெல்த் மிக்ஸோட மில்க் ஷேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 ரெசிபீஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.